ஏண்டி எல்லாம் கும்பலா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? அத்தை, உங்களை பத்தி இருக்காது, பயப்படாதீங்க. எனக்கு தெரியும். வா. ம். ஆளவந்தான், வாங்க வாங்க. அங்கேயே நில்லுங்க, உள்ள வராதீங்க. என்ன ஆச்சு பார்வதி? ஏன் எங்களை இங்கே நிக்க சொல்ற? அதுக்கு இல்லைங்க. பார்வதி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? வந்தவங்கள வீட்டுக்குள்ள வரவிடாம இங்கேயே நிக்க வச்சு வரவேடான்னு சொல்ற? அது இல்லம்மா, வர்ஷா கல்யாண பொண்ணு, ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கணும். அதான் நான் வாசல்லே நிக்க சொன்னேன். அவ்வளவுதானே? சரி, போ போய் ஆரத்தி எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். எதையாவது ஒண்ணு சொல்லி எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறது. சார், வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருந்தேனே. நீங்க ஃபோன் பண்ணிருந்தா நான் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பேன். சாரி பார்வதி, கிளம்புற டென்ஷன்ல ஃபோன் பண்ண மறந்துட்டமா. ஐயோ விடுங்க சார், சாரிலாம் எதுக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள போங்க, நான் வெளியே கூட்டிட்டு வரேன். சரிம்மா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வருஷம் என்னாச்சு? வர்ஷா, ஏமா என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? பல்லிப்பா. பல்லியா? வள்ளியா? பல்லிலாம் இங்க வர போகுது? அதெல்லாம் இங்க இருக்காது. எதுவும் காணவேமா? இங்கெல்லாம் இருக்காது. எங்க வருஷா? பல்லியா? எங்க இருக்கு? வர்ஷா, நீ நிஜமாவே பாத்தியாமா? அத்தா அத்தா, அசையாதீங்க, அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நீ ஏண்டி கத்திட்டு இருக்க? உங்க தலையில பல்லி இருக்கு அத்தை. என் தலையில பல்லியா? ஐயோ, எங்கடி இருக்கு? எங்கடி இருக்கு? ஐயோ, எங்கடி இருக்கு? சீக்கிரமா எடு. எங்கடி சீக்கிரம்? ஐயோ, எடு சீக்கிரமா எடு. அம்மா எடு, சீக்கிரமா எடு. அசையாதீங்க, அசையாதீங்க. தட்டிட்டேன். கீழே விழுந்துருச்சு அத்தை, போயிடுச்சு. நீ போய் மூடு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா லைட்டா தான் பயம். பள்ளிக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? பள்ளி விழறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நல்ல காரியத்துக்கு வந்திருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. என்னது நல்லது இல்லையா? பல்லி விழுந்ததால அத கெட்டதுன்னு சொல்ல முடியாது. அதுல நல்லதும் இருக்கு. ஐயோட பாவிங்களா. நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம மேல பல்லி விழறது பொறுத்துதான் இருக்கு. இது வேறியா? சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத பார்வதி. பள்ளி மேல விழுந்தாலே நல்லது இல்ல, கெட்டதுதான். அப்படிலாம் இல்லம்மா. நான் பஞ்சாங்கம் எடுத்துட்டு வரேன். அதுல பல்லி விழறதோட பலன் போட்டிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் என்ன? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. ஐயோ, வாங்கம்மா, வாங்க வாங்க. வாங்க. போதே பல்லிய தலையில விழ வச்சுட்டாங்களே. வணக்கங்க. வணக்கம் மேடம். வாங்க ஆளவந்தான், உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நீங்க உட்காருங்க.
இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல, வர்ஷா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வர்ஷா, உனக்கு பல்லி எங்க விழுந்துச்சு? நெத்தியில, எந்த பக்கம்? இடது பக்கம். இடது நெற்றி கீர்த்தி. அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு தலை மேல விழுந்ததே, அதுக்கு என்ன பலன்? முதல்ல அதை பார்த்து சொல்லு. என்ன சொல்ல போறாளோ? மரணத்துக்கு நிகரான துன்பம்னு எழுதியிருக்கு. ஐயோ, மரணத்துக்கு நிகரான துன்பமா? ம். ஏய், என்னடி சொல்ற? என் மேல இருக்க கோவத்துல எதுவும் மாத்தி சொல்லாத. ஒழுங்கா பார்த்து படிச்சு சொல்லு. நான் அப்படி சொல்லலம்மா. பஞ்சாங்கத்துல அப்படி போட்டிருக்கு. நீங்களே வேணா பாருங்க. ஆமா, மரணத்துக்கு நிகரான துன்பம்னு தான் போட்டிருக்கு. ஐயோ, இத்தனை தலைங்க இருக்கு. இருந்து அது ஏன் தலையில தான் வந்து விழணுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரணத்துக்கு நிகரான துன்பம்னா அது என்ன துன்பம் தெரியலையே. அக்கா, எனக்கு இதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் கை விட்டுறாதீங்கக்கா. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம பயந்து சாகுற? பஞ்சாங்கத்துல போட்டிருக்கிறதெல்லாம் அப்படியே நடந்துராது. தைரியமா இரு. எப்படி மாமா தைரியமா இருக்கிறது? இதுலதான் தெளிவா போட்டிருக்கு. அம்மா, ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. நீ சும்மா இருடி. மரணத்துக்கு நிகரான துன்பம்னு போட்டிருக்கு. அப்புறம் எப்படி நான் பயப்படாம இருக்க முடியும்? வந்துட்டா. ஐயோ, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குது. தலையெல்லாம் வேற சுத்துற மாதிரி இருக்கு. என்ன வீடு ரெண்டா தெரியுது. ஐயோ, உமா, அத்தை, நான் இங்கதான் இருக்கேன் அத்தை. நீ இருப்ப, நான் இருக்கணும்ல. பயப்படாதீங்கம்மா. இதுக்கு பரிகாரம் இருக்கு. பரிகாரம் இருக்கா? சொல்லவே இல்ல. என்ன பரிகாரம்? அத முதல்ல சொல்லண்டி. பால் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா சரியாயிடும். பாலா? பால் தானே? நல்ல வேளை சொன்னியே. நான் இப்பவே போய் பால்ல குளிக்கிறேன். போய் குளிங்க சித்தி. நீ வாயை மூடுறா. நீ எதுக்கு வாயை பார்த்துட்டு நிக்கிற? வா, சீக்கிரம் வா. சரி, சரி, பால் எடுத்துட்டு வா. வரேன். நிறைய எடுத்துட்டு வாடி. ஆண்டவா, என்ன எப்படியாவது காப்பாத்திடு. உமா, என்ன மெதுவா நடந்து போற? சீக்கிரம் போ, சித்திக்கு பால் எடுத்துட்டு போ. அப்புறம் ஆளவன் தான். சொல்லுங்க மேடம். பார்வதி, எல்லா விஷயமும் நீ கூட இருந்து பாத்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா பண்ணிடலாம். கடவுளே, 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 கடவுளே. இருக்கிற பிரச்சனை எல்லாம் எனக்கு தான் வரணுமா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மரணத்துக்கு நிகரான துன்பம்னு போட்டிருக்கேன். அப்படின்னா அது என்ன துன்பமா இருக்கும்? ஐயோ, என்ன துன்பமா இருந்தாலும் என்னால தாங்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, கடவுளே, இருக்கிற எல்லா கஷ்டமும் என்ன தேடிதான் வரணுமா? நான் என்ன பண்ணுவேன்? இந்த பார்வதி வேற பால்ல குளிச்சா சரியா போயிடும் சொல்றா. அவ சொல்றத நான் எப்படி நம்ப முடியும்? அவ எனக்கு உண்மையதான் சொல்வான்னு என்ன நிச்சயம்? அவளுக்கு நான் கொஞ்சமான கொடுமையா பண்ணிருக்கேன். அவ எப்படி எனக்கு நல்லது பண்ணுவா? இருந்தாலும் வேற வழியும் இல்ல. அவ சொல்றத இப்போதைக்கு நம்பிதான் ஆகணும். எப்படியாவது நிறைய பாலை ஊத்தி குளிச்சிடலாம். அப்போ பாவமும் போயிடும், தோஷமும் போயிடும். இது திண்ணி முட்டை எருமை மாடு. உமா, என்னடி பண்ற? சீக்கிரமா வந்து தொலைடி. ஐயோ, என் அவசரம்
புரியாம இவவே உயிரை வாங்குறே. ஏடி இப்ப இழுப்பு முக்கியமா? ஏடி இவ்வளவு நேரம் பால் எங்க? இதோ டொண்டடாய். இந்தாங்க அத்தை, பால் ஊத்தி கொள்ளிங்க. ஏவுமா இதை விட சின்ன பாக்கெட் கிடைக்கலையா உனக்கு? என்னத்த நீங்க இப்படி விவரம் இல்லாம இருக்கீங்க? நானு ஆமா அத்த, இருக்கிறதுலயே சின்ன பால் பாக்கெட் இதுதான். இதை விட சின்னதா வேணும்னா அப்புறம் ஷாம்பு பாக்கெட்ல தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்க போய் டக்குன்னு குளிச்சிட்டு வாங்க. எவ்வளவு அடிச்சாலும் உரைக்க மாட்டேங்குது, திருந்த மாட்டேங்குது. திண்ணி மூட்டை எரும மாடு போடி அப்படி. யாருக்கு நம்ம பேசுற? ஏண்டி இது குடிக்கவே முடியாது, இதுல எப்படி குளிக்க முடியும்? ஏண்டி என் உயிரோட விளையாடுற? இந்த பாலை வச்சு எப்படி நான் குளிக்க முடியும்? இங்க பாரு, இது இவ்ளோண்டு தான் இருக்கு உமா. அத்தை நல்லா இருக்கணும்ல, உயிரோட இருக்கணும்ல. இந்த பால்ல குளிச்சா எப்படி தோஷம் போகும்? இங்க பாரு, இவ்ளோண்டு பால்ல குளிச்சா கொஞ்சோண்டு தோஷம் தான் போகும். அண்டாவா பால் ஊத்தி குளிச்சாதான் பள்ளி தோஷம் எல்லாம் போகும். போய் எடுத்துட்டு வாடி போடி. ஐயோ அத்தை, பால்ல குளிக்கிறதுனா மொத்தமா பால்ல குளிக்கிறது இல்ல. தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி இந்த பாலை 3 முறை தலையில தேய்ச்சி தண்ணில குளிச்சா போதும். அதுதான் பரிகாரமா அந்த பார்வதி தான் சொல்லி அமிச்சா. அப்படியா? நிஜமாவா? நிஜமாதான். பார்வதி சொல்லிட்டாளா? அத்தை சரி, அவ சொன்னா கர்மம். அவளை எல்லாம் பாராட்ட வரேன் பாரு. எல்லாம் அந்த பள்ளியால வந்தது. இருந்தாலும் சரி, அவ சொல்றத கேக்குறேன். நான் போய் குளிச்சிட்டு வந்து உங்க எல்லாரையும் வச்சுக்கிறேன். அப்பா, இந்த அத்தைக்கு தலையில பலி விழுந்ததுக்கு பதிலா வாயில விழுந்திருக்கணும். நல்லா இருந்திருக்கும். சத்தம் ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க தலையில போய் பல்லி விழுந்துருச்சுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த அத்தை. நீ வறுத்து அரைச்சு போச்சதெல்லாம் போதும், மூடிட்டு உட்காரு. ஐயோ, கேட்டுருச்சு போல இருக்கே. சரிங்க அத்தை. உட்காரும். அத்தை, பார்த்து நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டு வாங்க. நீ இப்ப வாங்க போற பாரு. கதவு மூடி இருக்கு, எப்படி போன் மட்டும் பறக்குது? பேசாம இருக்க மாட்டேடி? அத்தை, ஒண்ணு இல்ல அத்தை. என்னது, மறுபடியும் டோர் திறக்கிற சத்தம் கேக்குது. அகில மேடம் தான் வராங்களா இல்ல வேற யாராச்சும் வராங்களா? பவானி, என்னடா இவ இங்கதானே இருக்க சொன்னோம், எங்க போயிட்டா? ஏய், எங்கடி இருக்க? இங்கதானே விட்டுட்டு போனோம். பவானி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. பவானி, நான் தான். எங்க இருக்க? பவானி. மேடம், நீங்களா? அடி பாவி. ஏய், இங்கதான் இருக்கியா? வா வா, பயப்படாத. என்ன தவிர இங்க யாரும் இல்ல. பரவாயில்ல, இங்க மறைஞ்சிருக்கியா? ரொம்ப உஷாரா இருக்க. அது இல்ல மேம், வேற யார் கண்ணில் நான் பட்டாலும் அதனால பார்வதி அக்காக்கு தானே பிரச்சனை. அதான் கதவு திறக்கிற சத்தம் கேட்டோனே நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். இப்படியே தான் அலர்ட்டா இருக்கணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரணும். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல மேம், என்னால உங்களுக்கு தான் தேவையில்லாத கஷ்டம்லாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்தா முதல்ல சாப்பிடு.
சாப்பிடு முதல்ல, பசியோட இருப்ப. போ. தேங்க்ஸ் மேடம். சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மேம். சாப்பிடு சாப்பிடு. பவானி, நாளைக்கு மகேஷ் நிச்சயதார்த்தம். நீ ஒன்னும் கவலைப்படாத பவானி. நாளைக்கு மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நடக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நடக்க போறது உனக்கும் மகேஷுக்கும் நிச்சயதார்த்தம். இது எனக்கும் பார்வதிக்கும் மட்டும்தான் தெரியும். நாளைக்கு வந்து நான் சொல்லும் போது நீ வந்து மகேஷ் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அப்பதான் நீயும் மகேஷும் ஒன்னு சேர முடியும். பார்வதி இந்த தகவலை உன்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னா. நீ என்ன பாத்துட்டு இருக்க? சாப்பிடு. பார்வதி அக்கா ரொம்ப நல்லவங்க. எனக்காக, எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆமா ஆமா, பார்வதியோட நல்ல மனசு வேற யாருக்கு வரும்? நீ சாப்பிடு பவானி, சாப்பிடு சாப்பிடு. ஏய், என்ன? ஐயோ, இந்த தண்ணி குடி. இந்த குடி. குடி. எங்க பாட்டி தான் என்ன நினைக்கிறாங்க. ஏன் மகேஷ் நினைக்க மாட்டானா?